Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். முளைக்கட்டிய பச்சை பயிர்ல எப்படி கட்லெட் செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முளைக்கட்டின பயிரை நம்ம ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. நம்ம அப்படியே குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படினா சாப்பிட மாட்டாங்க. அதே இந்த மாதிரி ஒரு வேரியேஷனா இந்த மாதிரி கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படினா சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கேரட் துருவி எடுத்துக்கோங்க, உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க, வெங்காயம் பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ். இது தேவையானதை நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். கடலை மாவு, ரவை, அப்புறம் தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம முளைக்கட்டி எடுத்து வச்சிருக்க பச்சை பயிரை ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அரைக்கும் போது ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்க அப்படின்னா தண்ணி விட்டு போயிடும் மாவு. நம்ம கட்லெட் செய்கிறதுக்கு பதம் வராது. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சிருக்க மாவு, அடுத்து வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு, பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பொடியா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை. வேணும்னா பச்சை மிளகாய் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் போடலை, நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். கேரட் துருவி எடுத்துருங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். நான் விடலை, உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சிட்டு நீங்கள் பாருங்கள், ரொம்ப கொலன்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கடலை மாவு ரவையை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு மீடியமாக இருக்குது, அதாவது மாவு வந்து ரொம்ப குழஞ்சி போகாமல் ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸாக கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சேர்க்க வேண்டாம். எனக்கு கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தது, அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல் வச்சு கல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கட்லெட் தட்டி போட்டுடலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸில் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். ரவுண்டாகவும் ஸ்கொயராகவும் தான் நம்ம போட முடியும். எண்ணெயில் போட்டு பொரிக்கிறோம் அப்படின்னா தான் நம்ம ரோல் மாதிரி போட முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவாலை வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு பொரிக்கிறோம் அப்படின்னா அதனோட சத்துக்கள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெந்துச்சு, திருப்பிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான முளைக்கட்டிய பச்சைப்பயிறு கட்லெட் இப்போ ரெடி. இதை நம்ம ஈவினிங் டைம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் கொடுக்கலாம். இது ஒரு சாஸ் கூட, நான் இப்போ டொமேட்டோ சாஸ் பண்ணியிருக்கேன், அந்த சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாஸ் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை நான் என்னோட சேனலில் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். எங்களோட சேனல் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.